ஹாய், இன்றைக்கி நம்மளோட டேட்டா என்னென்ன அப்டேட் ஆகிருக்கு, அதோட டார்கெட் ஹிட் ஆகிருக்கா இல்லைனா எஸ்எல் ஹிட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு என்ன டேட்டா இருக்குதுன்னு பாருங்கள். வேதாந்தா லிமிடெட் இருக்குது. வேதாந்தா லிமிடெட் வித் 440 பின்னு ஒரு டேட்டா இருக்குது, 450 பின்னு இன்னொரு டேட்டா இருக்குது, தென் 430 பின்னு இன்னொரு டேட்டா இருக்குது. இன்னும் வேறு எதுவும் டேட்டா இருக்குதான்னு பார்த்தா 400 பிஇ ஆல்சோ இருக்குது. அப்போது நமக்கு 450, 440, 430, 400 வரைக்கும் மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்கும். நேற்றைக்கு வேதாந்தா லிமிடெட் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, 20 rupees பெர் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு மக்கள் என்ன திங்க் பண்ணாங்கன்னா 20 rupees தான் பெர் ஷேரு, அப்போது நம்ம வாங்கணும் அப்படின்னா, சப்போஸ் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாங்க. நேற்றைக்கு தான் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளாம் திங்க் பண்ண மாதிரி அது மார்க்கெட் வந்து மேலே போகலை, அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கு பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 440 ஓப்பன் ஆகிருக்கு. 440 ஓப்பன் ஆகிட்டு 430 வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. 1 minute கேண்டலில் இருக்குது. நான் உங்களுக்கு 15 minutes மாற்றிக்கிறேன். கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அப்சைட் மூமெண்ட் தான் கொடுத்துருக்கு. காலையில் பார்த்திங்கன்னா எல்லோரும் நினச்சிருந்தாங்க மார்க்கெட் வந்து நேற்று டிவைடட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கு மேலே போகும் அப்படின்னு. ஆனால் அப்படி நடக்கலை. மார்னிங் அப்சைட் மூமெண்ட் இருந்ததுனால கேப் ஃபில் ஆகும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க எல்லாம். ஆனால் கேப்பும் ஃபில் ஆகலை. நீங்கள் நம்ம டேட்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா 430 வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 420 இருக்குது. இன்னும் 400 வரைக்குமே இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி பேரிஷாக தான் இருக்கும். ப்ராஃபிட் புக்கிங் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ 429 நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 430 ஸ்டாப் லாஸாக வச்சு 420 ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் 400 செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அப்படின்னா இன்றைக்கான டார்கெட் எந்த மாதிரி இருக்குன்னா 1 rupee ஸ்டாப் லாஸாகவும் 9 rupees டார்கெட்டாகவும் இருக்கும். நீங்கள் சிம்பிளாக டேட்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேசிக்காக மார்னிங்லேயே உங்களுக்கு ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருந்துருக்கும், கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். நேற்றைக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க 20 rupees. அப்போது எல்லோரும் பை பண்ணுவாங்க, அதனால் ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக நம்பாமல் நீங்கள் வந்து டேட்டாவை லைவ் டைமில் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டேட்டா எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த வேதாந்தா லிமிட்டடோட ஸ்டாக்கை வச்சே நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கலாம். லைவ் டைமில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடிசி இருக்குது. ஐடிசி வித் 520 சின்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம்தான் இருக்குது, வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. ஐடிசி இன்றைக்கி ஓப்பனான ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 512 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் பாருங்கள் 519 வரைக்கும் போயிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் பாருங்கள் 511 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒன்லி 1 rupee தான், ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கீழே போயிருக்கு. ஆனால் ஹை ப்ரைஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. அதே ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு 520. அதே ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 பைசா மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டாக்கில் 8 rupees 9 rupees உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது அப்படிங்கும்போது ஒரு 50 பைசாங்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்காது. நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், காலையில் உள்ள ஃபஸ்ட்டு 15 minutesலேயே உங்களுக்கு மார்க்கெட் எக்ஸாக்டாக டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. 512 ஓப்பன் ஆகிருக்கு, தென் 519க்கு எக்ஸாக்டாக டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 516 மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ஆப்வியஸாக ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டேட்டா 530 சிஇ இல்லை 540 சிஇ அப்படின்னு டேட்டா ஏதாவது ஆட் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் இருக்குது. டாட்டா மோட்டார்ஸ் வித் 900 பிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 980 பிஇ, 950 பிஇ, தென் 26 செப்டம்பருக்குள்ளே எக்ஸ்பைரிக்கு தான். 980 பிஇ, 950 பிஇ, 990 பிஇ, 970 பிஇ, 880 பிஇ, இப்படி நிறைய டேட்டா இருக்குது. 940 பிஇ கூட இருக்குது. அப்போது 990லேருந்து 880 வரைக்கும் டாட்டா மோட்டார்ஸ் வந்து கிளியராக பேரிஷாக தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம டேட்டாவில் தெரியும். டாட்டா மோட்டார்ஸ் ஸ்டாக் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 998 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் பாருங்கள் 1012 வரைக்கும் போயிருக்கு. 976 வரைக்கும் லோ ப்ரைஸ் போயிருக்கு. ஆனால் நமக்கு டார்கெட்ஸ் என்ன இருந்துச்சு பாருங்கள், 990 நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக இருந்துச்சு, 980 செகண்ட் டார்கெட்டு, 970 தேர்ட் டார்கெட்டு,
950 4th டார்கெட்டு, 940 5th டார்கெட்டு, 900 6th அப் டு 880 வரைக்குமே டார்கெட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரே நாளில் ஹிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஹியூஜ் டார்கெட்ஸ் இருக்குது, நிறைய டார்கெட்ஸ் பெண்டிங் இருக்கிறதுனால ஒரே நாளில் ஹிட் ஆகாது. சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சார்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராகவே புரியும். டாடா மோட்டார்ஸ் வந்து ஸ்டாக் இன்றைக்கி கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட கேப் ஃபில் ஆகலை. கேப் ஃபில் ஆகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு டார்கெட்ஸ் தான் ஹிட் ஆகுது. பாருங்கள், உங்களுக்கு 990 டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, தென் 980யும் ஹிட் ஆகிடுச்சு. 970 நோக்கி அது வந்து பியரிஷான மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு நமக்கு. இன்னும் 880 வரைக்குமே மார்க்கெட் வந்து பியரிஷாக தான் இருக்கும். இந்த 880 டார்கெட்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரே நாளில் ஹிட் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய டார்கெட்ஸ் பெண்டிங் இருக்கிறதுனால நீங்கள் லைவ் டைமில் மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு டேட்டாவும் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க. வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்குமே ஓப்பன் ஆகும்போது இதே சேம் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக்கு பியரிஷாக தான் இருக்கும். அந்த டேட்டா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நமக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து பியரிஷ் மூவ்மெண்ட் தான். நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதர்சனோட ஸ்டாக் இருக்குது. மதர்சனோட டேட்டா இருக்குது. மதர்சன் வித் 185 PEன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவும் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இருந்த மாதிரி இல்லை. அப்போ மதர்சனில் 185 தான் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 188ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் பாருங்கள் 182 வரைக்கும் அதோட லோ ப்ரைஸ் போயிருக்கு. நமக்கு டார்கெட்டு 185 தான். பாருங்கள், கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு. நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 5 to 6 பாயிண்ட்ஸ் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். மதர்சன் ஸ்டாக் வந்து ஆல்ரெடி டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ONGC இருக்குது. ONGC வித் 280 PEன்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ ONGCயில் 280 தான் டார்கெட்டு. பியரிஷ் மூமெண்ட் தான். ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள் 292ல் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னொரு டேட்டா இருக்குது 290 PE ஆல்சோ ஒரு டேட்டா இருக்குது. அப்போ 290 நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டு, 280 செகண்ட் டார்கெட்டு. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து 292ல் ஓப்பன் ஆகிருக்கு. 292ல் ஓப்பன் ஆகிட்டு அதோட லோ ப்ரைஸ் பாருங்கள் 287 வரைக்கும் போயிருக்கு. அப்போ நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு. 290 டார்கெட் வந்து ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு. இன்னும் 280 டார்கெட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆனது பாருங்கள் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட கேப் ஃபில் ஆகலை, டார்கெட் தான் ஹிட் ஆகுது. 289ல் மூமெண்ட் வரும்போது 290 ஸ்டாப் லாஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து டார்கெட் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. 280 டார்கெட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. நான் ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது செப்டம்பர் 9க்கான வீடியோவில் கூட நான் அப்டேட் சொல்லியிருந்தேன். ONGC வந்து பியரிஷ் மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டாவில் இருக்கிற மாதிரி ONGC வந்து பியரிஷ் மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பாருங்கள். நெக்ஸ்ட்டு BPCL இருக்குது. BPCL வித் 340 PEன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம்தான் இருக்குது. BPCLயில் 340 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 350ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் பாருங்கள் எக்ஸாக்டாக 340. சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 350ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் பாருங்கள் 353 வரைக்கும் போயிருக்கு. லோ ப்ரைஸ் 340. நீங்கள் வந்து SL ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதில் வந்து 15 பாயிண்ட்ஸ், 10 to 15 பாயிண்ட்ஸ் இதில் நீங்கள் கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே SL ட்ரையல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். இதுதான் இன்றைக்கான டேட்டாவோட அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு டேட்டா மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்ஜர் பெயிண்ட் வித் 620 CEன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம்தான் இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போவும் பெர்ஜர் பெயிண்ட் வந்து 620 தான் நமக்கு டார்கெட்டு. புல்லிஷ் மூவ்மெண்ட் தான். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 608ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் பாருங்கள் 620, 620 தான். எக்ஸாக்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட உங்களுக்கு கேப் ஃபில் ஆகலை, டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு. மார்னிங் 10 o'clock உங்களுக்கு டார்கெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இன்னும் வேறு ஏதாவது டேட்டா ஆட் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு இந்த டேட்டாவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை இந்த டேட்டா பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.